மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்போம். வணக்கம் செல்வராஜ், கள நிலவரம் அங்கு எப்படி இருக்கு? மருத்துவர்கள் தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டதா? விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஜனனி, நேற்று சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி மீது கொலைவெறி தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று மருத்துவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கான தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் தங்களால் அரசு மருத்துவமனையில் பணிபுரிய முடியவில்லை என்பதும் அவர்கள் கோஷமாக எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். பெரும்பாலான அவர்கள் கோஷம் என்பதுதான் மருத்துவமனை இங்கே இருக்கிறது, பாதுகாப்பு சட்டம் எங்கே இருக்கிறது என்பதுதான். திருநெல்வேலி உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவருமே தங்களுடைய கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் தங்களுடைய பணி செய்ய முடியாமல் இருப்பதாகவும் தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். நீங்க நேரடியாகவே பார்க்கலாம், உயிரை காக்கும் கைகளை காப்பாற்றுவது யார்? இதுதான் இவரோட கேள்வியாக இருக்கிறது. ஏனால் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது நேற்று நடைபெற்ற அரசு மருத்துவமனையிலேயே அரசு மருத்துவர்கள் மீது தாக்கப்பட்ட சம்பவத்திற்காக தான் இன்று அவர்களுடைய கேள்வி என்பது தற்போது இங்கு எழப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள், உதவி அரசு மருத்துவர்கள், பேராசிரியர்கள், அதுபோல முதுநிலை அரசு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருமே தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம், அதேபோல தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் இங்கு ஒன்று கூடி தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மருத்துவம் வேண்டும், மருத்துவர்கள் வேண்டாமா என்பதும் அவருடைய கேள்வியாக உள்ளது. உயிரை காக்கும் மருத்துவர்களுக்கு உயிரை பறிக்காது என்ற பதாகைகளை ஏந்திதான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இங்கு தொடர்ந்து மழை பெய்த போதிலும் கொட்டும் மழையில் தங்களுடைய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலான மருத்துவர்கள் தங்களுடைய கருப்பு சட்டைகள் அணிந்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக அரசு மருத்துவருக்கு இருப்பதாகவும் இந்த அரசு மருத்துவர்களை பாதுகாக்கப்பட வேண்டியது தமிழக அரசின் கடமை எனவும் தங்களால் இந்த பணி செய்ய முடியாமல் சூழ்நிலையாக இருப்பதாகவும் தெரிவித்து தங்களுடைய இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் சுமார் நாள்தோறும் ஒரு 2000க்கும் மேற்பட்டவர்கள் வெளி நோயாளிகள் வருவார்கள். தற்போது அந்த பணிகள் அனைத்துமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. என அவசர சிகிச்சை என்பது எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் நிறுத்த மாட்டோம், நேரடியாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் இது போன்ற தங்களுடைய இந்த போராட்டத்திற்காக தமிழக அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பெரும்பாலான மருத்துவர்கள் கருப்பு சட்டைகள் அணிந்தும் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தாங்கள் பல முறை இந்த தமிழக அரசுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்த பிறகும் நேரடியாக இந்த அரசு என்பது செவிசாய்க்காமல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தின் என்பது நாங்கள் தள்ளப்பட்டு உள்ளோம். ஏனென்றால் நேரடியாக தள்ளப்பட்டு நாங்கள் போராட்டத்துக்கு நேரடியாக இது குறித்து நம்முடைய அரசு மருத்துவர் ரஃபீக் நம்மிட்டு இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா, நேரடியாக தற்போது உங்களோட போராட்டத்துக்கான என்ன காரணம்? என கருப்பு பேட்ஜ் அணிந்து மருத்துவர்கள் போராடக்கூடிய என்ன நிலைமையா இருக்கு? நேற்றைய தினம் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவ புற்றுநோய்த்துறை பேராசிரியர் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வன்கொடுமை தாக்குதல் 7 இடங்களில் கழுத்தில் கரோட்டிட் என்கின்ற உயிர்நாள அந்த கழுத்துக்கு கீழே குத்தப்பட்டு அவர் அதிர்ஷ்டவசமாக இன்று உயிர் தப்பியிருக்கிறார். அவரே ஒரு இதய நோயாளி. அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சேவை மனப்பான்மையோடு பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு ஒரு புற்றுநோயாளி 4ஆம் நிலை போஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லுவோம், மிக மோசமான நிலையில் இருக்கின்ற அந்த மருத்துவ நோயாளிக்கு உரிய சிகிச்சையை ஏற்படுத்த பிறகும் இவ்வாறு நடைபெற்றுள்ளது. இவ்வாறு நடைபெற்றதன் காரணமாக அவர் அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து அவரை மிரட்டி அவரிடம் 20,000 ரூபாய் எனக்கு காம்பன்சேஷன் வேண்டும் என்று கேட்டு பேரம் செய்து அவரை பணியாற்ற விடாமல் தடுத்து வாக்குவாதம் செய்து ஒரு கொலை தாக்குதலில் ஏற்படுத்தியுள்ளார். மருத்துவமனைகள் நம்முடைய தமிழக அரசினுடைய ஹெல்த் செக்ரட்டரி அவர்களால் நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கூறியது போல எல்லா மருத்துவமனைகளும் பாதுகாக்க இடமாக அறிவிக்கப்பட்டு ஏர்போர்ட் செக்யூரிட்டி, இப்படி ஏர்போர்ட்டுக்குள் நுழையும் பொழுது செக்யூரிட்டி பண்ணப்படுகிறதோ அதுபோல அந்த நோயாளர்களுக்கும் நோயாளர்கள் வருகின்ற அட்டெண்டர்ஸ் வரைக்கும் பரிசோதிக்கப்பட்ட பிறகே அந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி போல செக்யூரிட்டி செய்து உள்ளே அனுப்பப்படுவார்கள் என்று
கூறியது அரசு. ஆனால் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கின்றது. மருத்துவ ஊழியர்கள் தாக்கப்படாமல் இருக்க ஏற்கனவே பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் சட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படவில்லை. சட்டங்கள் முறையாக மானிட்டர் அதாவது கண்காணிக்கப்படவில்லை. அரசு மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட வளாகங்களாக இல்லை. ஆகவே அரசு மருத்துவமனைகள் எல்லா விதமான மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆரம்பித்து மிகப்பெரிய உயர்தர சிகிச்சை செய்கின்ற பன்னோக்கு மருத்துவமனை அனைத்தும் ஒரு பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் செவிலியர்கள், பேராமெடிக்கல் பீப்புள், கீழ்நிலையில் பணிபுரிகின்ற அனைத்து விதமான ஊழியர்களுக்கும் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அச்சமின்றி பாதுகாப்போடு பணியாற்றினால்தான் மக்களுக்கு அதிக சேவை செய்ய முடியும். நம்முடைய தமிழகமானது அனைத்து குறியீடுகளிலும் முன்னணி மாநிலமாக விளங்குகின்றது. சுகாதாரத்துறையில் இவ்வாறு விளங்குகின்ற மாநிலம் மருத்துவர்கள் பற்றாக்குறையின் காரணமாகவும் இந்த மருத்துவர்களுடைய உயிருக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் காரணமாகவும் கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது என்ற அந்த மக்கள் மேல் உள்ள ஒரு அக்கறையின் காரணமாக நாங்கள் இன்றைய முடிவுக்கு தள்ளப்பட்டு இன்றைய தினம் நாங்கள் ஓபி பாய்காட், அவசர மருத்துவ சிகிச்சைகள் மட்டும் செய்து மற்ற அனைத்து விதமான சிகிச்சைகளையும் புறக்கணித்து இன்றைய தினம் நாங்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பா மருத்துவமனை வளாகமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கீங்க. அந்த சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கா? இல்ல, மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட வளையத்துக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லா அரசு. சில நேரங்களில் இவ்வாறு செக்யூரிட்டியை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன சொல்கின்றோம், பாதுகாப்பு இருக்கின்றது, மேலும் இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கூறுகின்றோம். தீவிரமான பாதுகாப்பு மூலமாக மருத்துவமனைக்குள் நுழைகின்ற அனைவரும் செக்யூரிட்டி செய்து உள்ளே ஸ்கேன் செய்து வேண்டும். அட்டெண்டர்களுக்கு பாஸ் கொடுக்க வழங்கப்பட்டு எவ்வாறு மத்திய அரசு மருத்துவமனைகள் வழங்கப்படுகிறதோ ஒரு அட்டெண்டர் என்றால் இரண்டு பாஸ், ரெண்டுக்கு மேல் கொடுக்க மாட்டார்கள். அந்த பாஸ் சிஸ்டம் மீண்டும் மருத்துவமனை பணிச்சுமை பண்ண விடாமல் அதற்கு தகுதியான நபர்களை போட்டு செக்யூரிட்டி பீப்புளை போட்டு இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் முறையாக அமல்படுத்தப்பட வேண்டும். அட்டெண்டர் பாஸ் கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும். இப்ப குறிப்பா அங்க உள்ள வாசகங்கள் நம்ம நேரடியாக பார்ப்போம். ஏன்னா நாங்கள் மருத்துவர்கள், எங்களை பாதுகாப்பது யார் என்ற ஒரு கேள்வியோட பல மாணவர்கள் தங்களுடைய வாசகங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மருத்துவர்கள் மிக எளிதில் தாக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் மிக எளிதாக சாஃப்ட் டார்கெட், எளிதாக தாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பகுதியாக நாம் இருக்கின்றோம். இவர்களை மருத்துவர்களை போற்ற வேண்டாம், தெய்வம் என்று போற்ற வேண்டாம், புனித தொழில் என்று போற்ற வேண்டாம். எங்களுக்குரிய இதே போன்ற வேறு ஒரு சினிமா அரங்கத்திலோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு அரங்கத்திலோ ஒரு பல்பொருள் அங்காடியிலோ நடத்த முடியுமா? நடத்தியிருந்தால் இன்றைக்கு நாடு எப்படி இருக்கும்? ஆகவே மருத்துவர்கள் சாஃப்ட் டார்கெட்டாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு போதிய பாதுகாப்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நேரடியாகவே கேட்டிருக்கலாம் ஜனனி. ஏன்னா அவர்கள் தெரிவித்தது போலவே தங்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லை என தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக பலர் தங்களுடைய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளவர்கள் தங்களுடைய கருப்பு சட்டைகள் அணிந்தும் தங்களுடைய போராட்டம் என்பதை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து ஜனநாயக தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தோட நெல்லை மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் இருக்கார். ஐயா வணக்கம். உங்களோட போராட்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நேற்றிலிருந்து தங்களோட போராட்டம். அரசு என்ன செய்ய நினைக்கீங்க? உங்களோட போராட்டங்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு வலியுறுத்த? முதல்ல நமக்கு நான் நேற்றே சொன்ன மாதிரி தான், நமக்கு பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல எப்பவுமே ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு காமனான திங்கிங் தான். அரசு மருத்துவமனைகள் எப்பவுமே அதிகமான மக்கள் உள்ள இடம். சோ இங்க காவல்துறையோட ரோந்து கண்டிப்பா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று எதிர்பார்க்கிறோம். நாங்க எங்களுக்கு செக்யூரிட்டி, அதாவது உண்மையிலே ட்ரெயின்டு செக்யூரிட்டி நமக்கு முக்கியமான இடங்கள்ல ப்ரொவைட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்புறம் நோயாளிகளோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம அவங்களை எல்லாத்தையும் பார்க்கணும் போது இப்போ கூட்டம் அதிகமாயிடுது. இப்போ நீங்க இன்னைக்கு ஆவரேஜா நீங்களே ஒரு களப்பணி எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு நோயாளிகள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில இருந்து நம்ம சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரைக்குமே எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அரசு பணியில இருக்கிறாங்க. அதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் எவ்வளவு நோயாளியை பாக்குறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அப்போ ஒரு மருத்துவரால இவ்வளவு பார்க்க முடியுமா? இப்போ அமெரிக்கா, யூகே எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு மருத்துவருக்கு இவ்வளவுதான் நோயாளி லிமிட் பண்ணிடுறாங்க. சோ அவங்க குவாலிட்டியை நம்ம ப்ரொவைட் பண்றோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள பேஷண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க எங்களால டாக்டரை ஈஸியா பார்க்க முடியாது. பட் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டையும் நீங்க தமிழ்நாடு அரசு மருத்துவத்தில் வந்தீங்கன்னா எல்லா சிறப்பு மருத்துவர்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். ஆனா வேலை பளு அதிகமா இருக்கு. சோ அதிகப்படியான மருத்துவரை நியமிக்க வேணும். அதாவது எவ்வளவு நோயாளிகளின் எண்ணிக்கை ஏற்ப மருத்துவரை நியமிக்கணும் தவிர மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்க மருத்துவர்களை நியமிக்க கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்எம்சி நாம்ஸ், தேசிய மருத்துவ கவுன்சிலோட நாம்ஸ் படி மருத்துவ கல்லூரிக்கு எவ்வளவு மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க அப்படின்னா மருத்துவ மாணவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அதுக்கு ஏத்தாப்புல எவ்வளவு டாக்டர் நினைக்கிறாங்க. ஆனா அது தவறான ஒரு புரிதல்.
ஸோ அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், நான் சொல்றது வந்து ஐஏஎஸ் லெவலில் உள்ள அதிகாரிகள் வந்து இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு இவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க, இவ்வளவு டாக்டர் போதும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிறது மருத்துவமனை சார்ந்ததை தவிர அதுல உண்மையிலே மருத்துவ மாணவர்களை விட பொதுமக்கள் தான் அதிகமா பயன்படுறாங்க. சோ அந்த பொதுமக்கள் பயன்படணும், நோயாளிகள் பயன்படணும்னா அந்த நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவரை நியமிக்க வேணும். அதுதான் முதல்ல அவங்க கருத்துல கொள்ளணும். அப்பவே முதல்ல அந்த கான்ஃபிளிக்ட் குறையும். அதாவது வர்ற நோயாளிகளுக்கு அதிகப்படியான மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய வெயிட் பண்ணக்கூடிய நேரம் குறைஞ்சிரும், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கொஞ்சம் கூடும். அப்போ அந்த கான்ஃபிளிக்ட் குறையறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். பிரச்சனைகளுக்காக சட்டம் இயற்றதை விட பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு வந்தா அதை முதல்ல உயிர் காக்கிறதுக்கு. இப்ப நேற்று அந்த மருத்துவர் உயிரிழந்திருந்தாருன்னா அவரோட குடும்ப நிலைமை என்ன இருக்கும்? சோ ஒரு மருத்துவரை தாக்குறது வந்து தவறுங்கிறத மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரமும் அரசாங்கமே மேற்கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறோம். இதை வந்து மருத்துவர்களால் பண்ண முடியாது, ஏன்னா நாங்க இருக்கிற ரொம்ப லிமிடெட் கம்யூனிட்டி. அரசாங்கம் நினைச்சா அதை பண்ண முடியும். சோ மருத்துவர்களை காக்குறது வந்து சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று அப்படிங்கறத அவங்க புரியணும். சமூகத்தை ஒரு சமூகம் எப்ப சிறப்பா இருக்கும்? நோய் இல்லாத வாழ்வே குறைபற்ற செல்வம் சொல்றோம். சோ நோய் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணு நம்ம வேக்சினேஷன், எல்லாத்துலயுமே மருத்துவரோட ரோல் இருக்குதானே செய்யுது. நீங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாமி வண்டி தேவையில்லை, ஆனா மருத்துவர் வண்டி தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால மருத்துவருடைய பாதுகாப்பு வந்து சமுதாயத்தின் பாதுகாப்பு அப்படிங்கறத மக்கள் புரிய வைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுக்க வேணும். அதான் அவர் தெரிவித்தது போலவே ஒரு மிகப்பெரிய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தங்களுடைய மருத்துவரோட பணி என்பது மிக அளவற்ற பணியாக உள்ளது. தற்போது அரசு மருத்துவர் இப்ராஹிம் நம்மிடம் இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா, தற்போது உங்களோட போராட்டம் என்ன? கருப்பு சட்டை அணிந்து இந்த அளவிற்கு மலையில நின்று போராட்ட அளவுக்கு என்ன நிலைமையா இருக்கு? ஸோ உங்கள் அனைவருக்கும் அறிந்தது, நேற்று வந்து சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர், புற்றுநோய்க்கான இணை பேராசிரியர் டாக்டர் பாலாஜி அவர்கள் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இது மிகவும் வருந்தத்தக்க, கண்டிக்கத்தக்க, மிகவும் ஒரு கோரமான ஒரு செயல். இது வந்து மருத்துவமனையிலேயே அவருடைய கேபின்லேயே நடந்திருக்கு. மிகவும் வருந்தத்தக்க செயல். ஸோ இந்த நிலையில் மருத்துவர்களாகிய நாங்கள் அனைவரும் அரசு மருத்துவர்களோடு சேர்ந்து இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி கிளை சார்பாக இதில் கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. தமிழக அளவில் கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அனைவரும் சேர்ந்து இன்று, அதாவது 24 மணி நேரம், நேற்றைய தினம் 6 மணி மாலையிலிருந்து இன்றைய தினம் 6 மணி மாலை வரை 24 மணி நேர ஒரு போராட்டம், வேலையை வந்து நம்ம நிறுத்தி போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் மற்றும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே. ஒரு மருத்துவருக்கு வந்து அரசு மருத்துவமனையிலேயே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத முறையில் அவர்கள் தாக்கப்பட்டிருப்பார் என்பதை நம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எனவே இந்த தருணத்தில் மருத்துவர்கள் அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பு மருத்துவமனையில் தேவைப்படுகிறது. மருத்துவமனையை பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே மற்ற மருத்துவர்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு வந்து எங்கு வந்து மக்கள் அதிகமாக கூடுகிறார்களோ அங்கு வந்து காவல்துறையுடைய பாதுகாப்பு இருக்கும். இப்ப மருத்துவமனை பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதுல வந்து இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அங்கு வந்து பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்க வேண்டும். மேலும் இது போன்ற கொடுஞ்செயல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு உடனடியாக தகுந்த தண்டனையை நாம் உடனே வழங்க வேண்டும். இதுல எந்த வகையான தாமதமும் இருக்கக்கூடாது. இதை செய்தால் மட்டுமே மருத்துவர் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வேலையை, தங்களுடைய சேவையை தொடர்ந்து செய்திட முடியும். இது வந்து மிக மிக முக்கியமான இது. இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து மருத்துவத்துறையில மிகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் வந்து அரசுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்கள் தான், செவிலியர்கள் தான் இருக்கிறாங்க. பட் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்களுடைய செயல்களை, சேவைகளை தொடர்ந்து செய்ய முடியாது. மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்து உடனடியாக இந்த செயலுக்கு தண்டனையை வழங்கி மருத்துவமனைகளுக்கு பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவித்து இதற்கான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே இனி வேறு யாரும் இது போன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக எங்களுடைய மிகுந்த கண்டனத்தை இந்த செயலுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. குறிப்பா நீங்க சொல்றீங்க நேற்று மாலை 6 மணிலிருந்து இன்று மாலை 6 மணி வரை தங்கள் போராட்டம் மேற்கொண்டு, இதனால வெளிநோயாளிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா உங்க போராட்டத்தினால? இந்த போராட்டத்தில் வந்து நாங்க வந்து ஒன்லி எமர்ஜென்சி, அதாவது அவசர சிகிச்சையில எந்த தடையும் இல்லாமல் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநோயாளிகள் பிரிவு மட்டுமே பாதிக்கப்படுகிறது. ஸோ இது எதற்காகனா அரசுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும். இது வந்து இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட் கிடையாது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நேத்து கூட ஸ்டான்லி மருத்துவமனையில் டாக்டர் ஹரிஹரன் என்ற ஒரு மருத்துவர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதனால அந்த
இது வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமாக புற்றுநோயால பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது மக்களுக்கு. ஆனா தமிழக அளவில் பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் பிரிவு வந்து அதிக கவனம் செலுத்தப்படாத ஒரு டிபார்ட்மெண்டாக இருக்கிறது. ஆனா அதிகமான மக்கள் இப்ப புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையும் தாண்டி புற்றுநோய் மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதற்கான செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தில் நம்ம மக்களுடைய நல்வாழ்விற்காக மருத்துவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நேரடியாக அவர் தெரிவித்தது போலதான் மக்களோட உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மருத்துவர்கள் உயிரையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதால் அவருடைய கோரிக்கையாக உள்ளது. ஏன்னா தொடர்ந்து நேற்று நடைபெற்ற அந்த கொலைவெறி தாக்குதல் என்பது ஏற்கனவே நம்மளோட மருத்துவர் தெரிவித்தார். அவர் காயத்தோடு தப்பிவிட்டார். அவர் உயிரிழந்திருந்தால் அவர் குடும்பத்திற்கு யார் பொறுப்பு என கேட்டிருந்தார். இதே போன்றுதான் தமிழகத்தில் தொடர்ந்து அரசு மருத்துவர்களுக்கும் தனியார் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் தொடர்ந்து அரசு மருத்துவமனை அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட வளையங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசு மருத்துவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த தமிழக அரசு இனியாவது இது போன்ற மருத்துவர்கள் மீது தாக்குதல் என்பது குறைவதற்கு குறிப்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமா அல்லது வேறு எதுவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். ஜனனி, சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து நெல்லையில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருந்து நேரலையில் பல தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.